வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆல்ரெடி இருக்கிற சப்ஸ்கிரைபருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ தான் என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டேஸ்டான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 3 பொருள் தேங்காய், பால், சர்க்கரை இந்த 3 பொருளை வச்சு சூப்பராக செய்ய போகிறோம். தேங்காயில் இருக்கிற பேக் சைடில் இருக்கிற கருப்பெல்லாம் சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காயை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஏலக்காய் போட்டு நம்ம நைஸாக வேணும்னாலும் அரைச்சிக்கலாம், இல்லை கொஞ்சம் கொரகொரப்பாக வேணும்னாலும் அரைச்சிக்கலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம இந்த ஏலக்காயில் இருக்கிற உள்ள விதை இருக்கும் இல்லைங்களா, அதை மட்டும் ஆட் பண்ணி இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுக்கு பேர் தான் டெசிகேட்டட் கோகோனட்னு சொல்லுவாங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த தேங்காயை பார்த்திங்கன்னா போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி வறுத்தோன்னா நம்மளுக்கு அந்த ஈரப்பதமெல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு நல்லா வரன்னு கிடைக்கும். இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து கொஞ்சமாக ஒரு பிளேட்டில் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிற அந்த தேங்காயில் 1 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணி அந்த தேங்காய், பால் 2மே நல்லா வெந்து சுண்டி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டெசிகேட்டட் கோகோனட் வந்து இது மாதிரி தான் அந்த தோலை பேக் சைடில் சீவிட்டு அதை நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி வதக்கி நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 டம்ளர் சர்க்கரை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கணுன்னா இதுலேயும் கொஞ்சமாக தண்ணி விடும். அதுவும் வந்து நல்லா வெந்து சுண்டி வரணும். சுண்டி வந்ததுன்னா நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு அந்த நல்லா வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, சுண்ட சுண்ட நல்லா வதக்கி பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு நம்ம லட்டு ரெசிபி. அந்த இதை பிளேட்டில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்தோன்னா நம்மளோட தேங்காய் லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வாயில் வச்சோன்னா எல்லாமே உடனே காலி பண்ணிடுவோம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது. இதுக்கு இன்னும் வந்து நம்ம அந்த கொஞ்சமாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோம் பார்த்திங்களா தேங்காய், அதை வந்து இந்த உருண்டையை டிப் பண்ணி எடுத்து வச்சோன்னா நம்மளோட சூப்பரான தேங்காய் லட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுன்னு டேஸ்ட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு தடவை இந்த ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப எனக்கு இதே ஸ்வீட் தான் வேணும்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என்னோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.